மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவனாய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஆண்டவர் 18ஆம் வசனத்தையும் சேர்த்து படிக்கும்போது தான் ஆண்டவர் சொன்னது நமக்கு புரியும். எப்படி எனில் 18, யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். இயேசு போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். இதோ அவர் போஜன பிரியனும் மதுபான பிரியனும் பாவிகளுக்கு சிநேகிதனும் ஆனவர் என்றார்கள். இப்போ 2 பேர், யோவான் ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசியாக தான் ஊழியம் பண்ணார். அவருடைய 3.5 ஆண்டுகால ஊழியம் தீர்க்கதரிசியின் ஊழியம். இப்போது பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஊழியம் பிரதான ஆசாரியனுடைய ஊழியம். 1000 வருஷ அரசாட்சியிலும் புதிய பூமியிலும் அவர் செய்ய போகிற ஊழியம் ராஜாவின் ஊழியம். 3 வருஷம் தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்போது பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். வருகைக்கு பிறகு ராஜாவாக இருப்பார். இப்போ இயேசுவும் தீர்க்கதரிசி தான், யோவான் ஸ்நானகனும் தீர்க்கதரிசி தான். 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் தீர்க்கதரிசியாக இருக்காங்க. 2 பேரும் சொந்தக்காரங்களும் கூட. யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன். யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான். ஒரே ஒரு விதமான குடும்பத்திலிருந்து, ஒரே விதமான ஒரு காரியத்திலிருந்து வந்தவங்க தான். ஆனால் 2 பேருடைய லைஃப் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்கு, வாழ்வு முறை. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் இருந்தான். அவன் ஊருக்குள்ளே இல்லை, அவன் காட்டுக்குள்ளே இருந்தான். தனியாக ஊருக்குள்ளே மக்களோட இருக்கலை. வனாந்திரத்தில் தனியாக அங்கே கூடாரம் போட்டு இருந்தானோ, இல்லை அங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தானோ, இல்லை குகையில் இருந்தானோ தெரியல. வனாந்திரத்தில் இருந்தான்னு போட்டிருக்கு, எங்கே இருந்தான்னு தெரில. கூடாரத்தில் இருந்திருப்பான்னு நம்ம யூகிக்கலாம். ஏன்னா அப்படி தானே கூடாரத்தில் தானே இருந்தாங்க. இஸ்ரவேலில் 40 வருஷம் கூடாரத்தில் இருந்திருக்கலாம். ஊருக்குள்ளே அவன் இருக்கலை. அவன் ஒரு அப்படியே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். 2வது, எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டை அவன் சாப்பிடலை. எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்க? அப்பம், மீன், அப்படிதான் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு அதான். கொளுத்த கன்று, வார்கோதுமை அப்பம், இந்த மாதிரி உணவு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பழங்கள், இந்த அதிரசம், பைபிளில் இருக்குல்ல, அதிரசம், பணியாரம் எல்லாம் இருக்குது பைபிளில். இதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் எதை சாப்பிட்டான்? வெட்டுக்கிளியை சாப்பிட்டான், தேனை சாப்பிட்டான். இந்த 2 தான் அவன் சாப்பாடு. இந்த மற்றவங்க நார்மலாக இந்த உலகத்தார் சாப்பிட்ற சாப்பாடை அவன் சாப்பிடல. வெட்டுக்கிளி என்பது அது ஒரு வகையான உயிரினம், அதை சாப்பிட்டா. ஆனால் சில வேளை பண்டிகைகள் சொல்கிறாங்க வெட்டுக்கிளின்றது ஒரு தாவரம். அது அந்த வெட்டுக்கிளின்ற பூச்சை குறிக்கலை, அந்த உயிரினத்தை குறிக்கலை. அது ஒரு விதமான தாவரம் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சார், தாவரமாகவே இருக்கட்டுமே, வெட்டுக்கிளின்னு ஒரு தாவரத்தை நம்ம பைபிளில் இதுவரைக்கும் நம்ம பார்க்கலையே. அது வெட்டுக்கிளின்ற தாவரமாக இருக்கட்டும், அல்லது வெட்டுக்கிளின்ற உயிரினமாக இருக்கட்டும், அதைத்தான் அவன் சாப்பிட்டா. அவனுடைய சாப்பாடு வித்தியாசமான சாப்பாடு. தேனை எல்லாரும் சாப்பிட்றது தான். அதை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க தேனை. ஆனால் அவன் தேனை சாப்பிட்டான். தேன் ஒரு நார்மலான சாப்பாடு தான். இந்த வெட்டுக்கிளி, அது உயிரினமோ அது தாவரமோ, அது ஒரு அப்நார்மல் சாப்பாடு, வித்தியாசமான சாப்பாடு. அவனுடைய உடை, அவன் சணலால் ஆன உடையை உடுத்தியிருந்தான். இயேசுநாதரே எப்படிப்பட்ட உடை உடுத்தினார்னா, ஒரே தையல் இல்லாத ஒரு உடை அவர் உடுத்தினார். மற்றவங்களாம் ரத்தாம்பரம், அந்த உடை இந்த உடை எல்லாம் உடுத்தினாங்க. பட்டு உடை, பருத்தி உடை எல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அதை உடுத்தினாங்க. அவன் சணல் நூலால் செய்யப்பட்ட உடையை மட்டும்தான் உடுத்தினான். சாப்பாடு வித்தியாசம், உடை வித்தியாசம், இருக்கிற இடம் வித்தியாசம்.
அவனை என்ன சொல்லிட்டாங்க? பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க ஒரு கூட்டத்தார். பெருங்கூட்டம் அவனை ஏற்றுக்கொண்டது. நான் முந்தின தியானத்தில் சொன்னது போல யோவான் ஸ்நானகனை பெருங்கூட்டம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு சிறு கூட்டம் என்ன சொல்லிடுச்சு? அவனை பிடிக்காதவங்க, அவன் பிசாசு பிடிச்சவங்க. பிசாசு பிடிச்சவன் தான் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி வனாந்திரத்தில் போய் இருப்பான், வெட்டுக்கிளியை சாப்பிடுவான். ஒருத்தன் வித்தியாசமா இருந்தா உடனே ஒரு கணவன் தன் மனைவியை பத்தி வெளியே போய் சொல்லியிருக்கிறார். அவ சாப்பிட்றது அவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க? அவன் சாப்பிட்றதே என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா சாப்பிட்றா. அப்படி கையில அப்படி அள்ளி அள்ளி எடுத்து வாயில வைக்கிறா. அவன் மேல இருந்து ஒரு துர்வாசனை வீசுது, அதனால அவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு வெளியிலலாம் போய் சொல்லிட்டு அலையிறத குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதனால சாப்பிட்ற விதம் வித்தியாசமா இருக்கிறதுனால பிசாசு பிடிச்சவன் கிடையாது. ஒருத்தன் வித்தியாசமா உடை அணிஞ்சிருக்கான், ஒருத்தன் வித்தியாசமா முடி வச்சிருக்கிறான். எனக்கு சிலர் வச்சிருக்கிற முடியை பார்த்தா சிரிப்பாகவும் இருக்கும், சில நேரம் வந்து எனக்கு எரிச்சலா இருக்க. என்னடா முடி வச்சிருக்கானுங்க, இந்த முடியை எப்படி எப்படியோ வச்சிருப்பானுங்க அந்த ஹேர் ஸ்டைலை. சிலர் போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் எனக்கு சில நேரம் சிரிப்பு வரும், சில நேரம் கோவம் வரும். எனக்கு சிரிப்பு வருது, எனக்கு கோவம் வருதுன்றதுனால அவங்கள பிசாசு பிடிச்சவங்க நான் சொல்ல முடியுமா? சில ஊழியக்காரர் பாருங்க, வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்படிதான் வித்தியாசமா முடி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க, வித்தியாசமா சாப்பிடுவாங்க. சில ஊழியக்காரங்க நார்மலாக எல்லாரும் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, எல்லாரும் மாதிரி சாப்பிடுவாங்க. ஏசுநாதர் அப்படிதான் இருந்தார். ஏசுநாதர் எல்லாரும் மாதிரி சாப்பிட்டாரு, விருந்துக்கு போனார். சொல்லிட்டாங்க அங்கே விருந்துகளில் கொஞ்சம் திராட்சை ரசம் பரிமாறப்படுவது உண்டு. இதனால் இவர் குடிகாரரு அப்படின்ட்டாங்க பிடிக்காதவங்க. அவர் சாப்பாட்டு பிரியன், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரியா, போஜன பிரியன்யா. ஊழியக்காரன் இப்படியா சாப்பிடுவான். இப்போ நான் வயிறு இல்லாத மனுஷன், எனக்கு விசேஷமாக ஒன்றும் சமைக்க வேண்டாம், ஒரு 2 தோசையை சுட்டா போதும். என்னை பிரசங்கத்துக்கு அழைக்கிறவங்க ஒரு 3 தோசையை சுட்டு ஒரு 2 துண்டு சிக்கன் வச்சுட்டாங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அதனால் பாஸ்டருடைய மனைவியும் கன்வென்ஷனுக்கு வந்துடுவாங்க பிரசங்கம் கேட்க. ஒரு பாஸ்டருடைய மனைவி சொன்னாங்க, மற்ற பிரசங்க யாரெல்லாம் வந்தால் எனக்கு பிரசங்கம் கேட்க நேரம் கிடைக்காது, நான் சமைக்க போனோம். ஆனால் இந்த பிரசங்க யார் வந்தால் நான் சமைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கம்மியாக இருந்தால் போதும், அவர் பிரசங்கத்தை நான் கேட்க வந்துடுவேன். ஒரு 2 தோசை சுட்டு 2 துண்டு சிக்கன் வச்சா போதும், அவர் திருப்தியாக சாப்பிட்டு போயிடுவார் என்று சொன்னாங்க. நான் கூட யோசித்தேன், தோசையும் சிக்கனுமே மிகச்சிறந்த சாப்பாடாச்சே, மற்ற பிரசங்காரர்களுக்கு அவங்க பிரசங்கம் கேட்க நேரம் இல்லாத அளவுக்கு என்ன சமைப்பாங்க? சில பிரசங்காரிகள் சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எல்லாம் பல வகையான அசைவ உணவுகள், ஒரு 3, 4, 5 விதமான அசைவ உணவு சாப்பிட்டு நிறையா சாப்பிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்களை குறித்து நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை விவரிக்க நேரம் இல்லை. அது தப்பு கிடையாது, அது அவங்க ஸ்டைலு, அவங்க நல்லா சாப்பிட்றாங்க, அது அவங்க வாழ்க்கை முறை. இன்னும் சிலர் ரொம்ப அவங்க குறைவாக சாப்பிட்றாங்க, எளிமையாக சாப்பிட்றாங்க, அது அவங்க வாழ்க்கை முறை. ஒருவர் எல்லாரை போலவும் உடை உடுத்துறாரு. ஊழியக்காரன் இப்படி உடுத்தலாமா? ஊழியக்காரன் இப்படி முடி வச்சிருக்கலாமா? ஊழியக்காரன் இப்படி மீசை வச்சிருக்கலாமா? ஊழியக்காரன் இப்படி தாடி வச்சிருக்கலாமா? அது இப்படின்னா சொல்லிடுறாங்க பிசாசு பிடிச்சவன்றாங்க, அப்படின்னா சொல்லிடுறாங்க அவன் என்னங்க அவன் இப்படி குடிகாரனை போல இருக்கான் அவன் போடுற ட்ரெஸ்ஸும். ஆனாலும் அதை இயேசு கடைசியில் ஒரு ஆனால் போட்டார். ஆனாலும் ஞானமானது ஒப்புக்கொள்ளப்படும், அதன் பிள்ளைகளால் ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமுள்ள பிள்ளைகள். ஞானம்ன்றது என்ன? இப்படிப்பட்டவங்களையும் ஒத்துக்கொள்றது, அப்படிப்பட்டவங்களையும் ஒத்துக்கொள்றது, 2 தரப்பாரையும் ஒத்துக்கொள்றது தான் ஞானம். அதுதான் ஞானம். நான் எப்போதும் சின்ன வயசுலேருந்து ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனால என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது. நான் யோவான் ஸ்நானகன் மாதிரி ஆளுகளையும் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுநாதர் மாதிரி ஆளுங்களையும் ஒப்புக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கை முறையில். அதனால் சிலர் மீசை வச்ச ஆளை ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கலர் சட்டை போட்ட ஆளை சிலர் ஊழியக்காரனா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படிலாம் இருக்குது.
டிஷர்ட் போன்ற ஆளை ஊழியக்காரனா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஞானம் போதலைன்னு அர்த்தம். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. போதிய அளவு ஞானம் வந்துடுச்சுன்னா வாழ்க்கை முறைய பெரிய முக்கியம் இல்லை, அவருடைய வாழ்க்கை தான் முக்கியம். அவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான், எப்படி சட்டை போட்டிருக்கான்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுறான் என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த ஞானத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய, நீதியை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.